ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன பச்சை பச்சைன்னு தடவுறோம் தானே பார்க்குறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு 2 டாக்ஸுக்குமே நாங்கள் எடுத்து வளர்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. ஆனால் இன்னொன்று இதுக்கு பூச்சி அதிகமாக இருக்குது உடம்புல. இந்த பேன் பூச்சி சொல்லுவாங்களே, உண்ணி பூச்சும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஒரு வண்டு மாதிரி ஒரு பூச்சி இருக்குது, அது அதிகமாக இருக்குது. சரி, பெட் ஷாப்பும் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கோம் வேறு. அதனால சரி, பசங்களாம் இருக்காங்க, ஏதாவது அழுகிடமான்னு பார்த்துட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேப்பிலை இருக்குங்க, வேப்பிலை குப்பைமணி இதெல்லாம் அரைச்சி அதுங்களுக்கு அந்த மருந்து 10 மாதிரி போட்டு விட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கலான்ட்டு அந்த உடம்புல அப்ளை பண்ணிவிட்டோம். 2 டாக்ஸுமே நான் வளர்க்குற 2 குட்டி டாக்ஸ் காமிச்சிருப்பேன் இவங்க போஸ்ட்டில் ஷார்ட்ஸ் வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த 2த்துக்குமே நாங்கள் தூக்கிட்டு வந்தாச்சு வளர்க்கணுன்ட்டு. அந்த 2த்துக்குமே அழகாக மேலே போட்டாச்சு. ஆனால் அது ஒன்றுமே பண்ணுங்க, தடவும்போது அழகாக சூப்பராக காமிச்சாங்க 2 பேருமே ரெடியாக பண்ணுங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்காங்க. நான் கொஞ்சம் அதை எடிட் கொஞ்சம் ஸ்பீட் மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அது 2 குழந்தைங்க நான் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது போட்டு நல்லா காமிச்சு வச்சுருக்காங்க சூப்பராக. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வளர்க்குறோம், ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டோம். அதுங்களுக்கு அந்த அப்ளை பண்ணும்போது அந்த வண்டு மாதிரி ஒரு பூச்சி வந்துச்சு, அது அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக. அதுக்கு இந்த மருந்து வேலை செய்து நாங்கள் நினச்சோம். அப்புறம் தான் அந்த வேப்பிலை போட்டிருக்கோம் இல்லையா, அது கசப்புக்கு அந்த வண்டி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் சரி வந்துடும் என்ன போச்சுன்னா நாங்களும் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பூச்சி வாஷ் பண்ணி கூட பார்த்தோம். அப்புறமா ஒரு 2-3 பூச்சி மட்டும்தான் இருந்தது தவிர அதை நாங்கள் வாஷ் பண்ணிட்டு பெயின் சீப் சொல்லுவாங்க, இல்லை பெயின் சீப் வலிக்கிறோம் இல்லையா நம்ம தலைக்கு, அந்த பெயின் சீப் கொஞ்சம் நாங்கள் வலிச்சு எடுத்துட்டோம். அதனால் இப்போ அந்த மருந்து போட்டு எந்த பூச்சியுமே இல்லை. இப்போ பரவாயில்லையும் இருக்குது. ஒரு பூச்சி இதை நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணனால கொஞ்சம் அதோட ரிசல்ட் தெரிஞ்சு. இன்னும் இதை வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக அதோட எஃபெக்ட் காட்டும். அது குழந்த மாதிரி காட்டுறான் பாருங்கள், நான் கருப்பு. இது 2 பேருக்கும் நாங்கள் பேரும் வச்சாச்சுங்க. ஒயிட்டு பேர் ஸ்கோபி, இவன் பேர் ஜானு. உங்களுக்கு இவங்க 2 பேரில் யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் எவ்வளோ அழகாக 2 பேருமே குளிச்சாங்க தெரியுங்களா. ஏன்னா அதை நான் வீடியோ எடுக்கல, குளிக்கும் போது குழந்தைங்களை குளிப்பாட்டுற மாதிரி தான் நாங்கள் குளிப்பாட்டினோங்க. அதை குளிப்பாட்டி அதுங்க துடைச்சி காய வச்சு கொஞ்சம் மொட்டை மாடியில் வெயிலில் வச்சோம். குளிச்சோன்னே 2 பேருமே அடித்து போட்ட மாதிரி தூங்கினாங்க பாருங்கள். எந்திரிக்கவே இல்லை, அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் 2 பேருக்குமே. தூங்கிக்கிட்டே தான் இருந்தானுங்க 2 பேருமே. சரி, குழந்தைங்க பாவம் குளிப்பாட்டிக்கு மாதிரி இருப்பாங்கட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் அவங்களுக்கு பால் பிஸ்கெட்டு எல்லாமே வச்சோம். குடிச்சிட்டு மறுபடியும் அவங்க படுக்கலை செஞ்சானுங்க. எவ்வளோ நின்றுட்டு காட்டுறான் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருந்து எங்கேயுமே மூவ் ஆகலை. அவனுக்கு அப்ளை பண்ணும்போது அவனுக்கு தெரியுது இந்த குட்டி பையனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு தெரியுமா. இப்போ எங்கள் ஃபேஸ் எல்லாமே தெரியுது. நம்ம கூப்பிட்டோன்னே எங்கள் பின்னாடி ஓடி வந்துடுவான். தெரியாத ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அப்படி குலைக்கிறான், இந்த வயசுலேயே குலைக்கிறான். அதை நம்ம கூட வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள், குலைக்குது. ஆனால் 2 பேருமே செம்மையாக சண்டை போட்டுருப்பாங்க. அந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் காய விட்டுறதுக்காக வெயில் வச்சாச்சு. அவ்வளோதான், குளிப்பாட்டு பண்ணிவிட்டு நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ